கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே இந்த காலை வேளையிலே உங்களை நான் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினத்தை தொடர்ந்து இந்த நாளையும் கூட பரீட்சைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக இந்த நேரத்தில் கொஞ்ச நேரத்தை செலவழித்து அவர்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கத்தக்கதான ஒரு சில வார்த்தைகளை பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதல் நிருபத்தில் முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் அவர் சொல்கிறதான காரியம் மிக மிக முக்கியமானது. அந்த வசனம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், அவரே என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் ரட்சிப்பும் மீட்புமானார். இந்த இடத்துல ஞானம், ரட்சிப்பு, நீதி என்கிறதான 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் ஞானம். அந்த தேவ ஞானம் நமக்கு இருக்க வேண்டும். சாலமோன் ராஜா ஒரு பெரிய ராஜாவாக இருந்தாலும் கூட, அவருக்கு செல்வ சொத்துக்கள் எல்லாம் இருந்தாலும் கூட, அவர் ஞானத்தை அடைவதற்கு அதிக முயற்சி எடுத்தார். தாவீதின் குமாரனாகிய சாலமோனும் சரி, தாவீதின் குமாரனாக வந்த இயேசு கிறிஸ்துவும் சரி, அவர் ஞானத்தில் நிறைவுள்ளவராய் காணப்பட்டார். இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவர் ஞானத்தினாலே அதிக செயல்பட்டவராய் காணப்பட்டார். அவரை நம்பி அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் உறுதியாய் கொடுக்கப்படக்கூடியதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நாம் அவரை கேட்டால் அவர் நமக்கு ஞானத்தை கொடுக்க வல்லவராகிறார். ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே, நீரே இயேசுவே எனக்காக ஞானமாக இருக்கிறீர், உம்முடைய ஞானத்தை எனக்கு தாருங்க. எங்களுடைய பிள்ளைகள் பரீட்சை எழுதும் பொழுதும் யாவருக்கும் போதுமான நீங்கள் ஞானத்தை தர வேண்டுமாய் இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கேட்போம். நிச்சயமாக கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த கொடுக்கிற தேவன் இந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு, பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்கு வேண்டிய மேலான ஞானத்தை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவரை நோக்கி ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையில் கூட விசேஷமாக பரீட்சை எழுதுகிறதான எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவ ஞானம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உலகத்தில் எல்லாரை காட்டிலும் எங்களுடைய பிள்ளைகள் எக்ஸலாக உம்முடைய தேவ ஞானம் அவர்களோடு கூட இருக்க கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா எக்ஸாம்ஸையும் அவர்கள் நல்ல வகையில் கிராக் செய்யத்தக்கதான கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழிநடத்துருங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அவரே இயேசுவே நமக்கு ஞானமாக இருக்கிறார்.